உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை வார்த்தையாக சொல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவன் வார்த்தையாக சொல்லுகிறான். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? ஏனதை சொல்லுகிறான்னா, அனுதினமும் அவன் கொலை செய்ய தேடப்படுகிறான். அனுதினமும் கொலை செய்ய தேடப்படும் போது தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? சொல்லுங்க என்று சொன்னால் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலுக்கு ஒரு நாள் நீ ராஜாவாய் இருப்பாய், என் ஜனத்தை நீ மேய்ப்பாய், என் ஜனத்தை மேய்த்து என் ஜனத்துக்கு ராஜாவாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்டு தைலத்தை சாமுவேல் மூலமா ஊற்றி அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ண பிறகு அவனுக்கு ட்ரைனிங் பீரியட் தொடங்குது. சொல்லுங்க ஆமென். ஆமாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்கள தேர்ந்தெடுத்த உடனே துப்பாக்கியை கையில் கொடுத்து யாரை வேணாலும் சுடுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ போலீஸ் ட்ரைனிங் ஃபிட்டு, சரீரம் ஃபிட் ஆயிடுச்சு, பரீட்சை எழுதியாச்சுன்னு சொன்னவொன்னே அப்புறம் தான் உன்னை கொல்ல ஆரம்பிப்பார் அந்த பரேடு நடத்துகிறவர். நான் ஒத்தமையன் ரெட்டமையான வெண்டை கழட்டிடுவார், வாய் வழியாக குடித்த பால் வர்ற அளவுக்கு அவ்வளோ ட்ரைனிங் இருக்கும். இராணுவத்துலேயும் அப்படி தான். சொல்லுங்க ஆமென். நல்லா படிச்சுட்டாரு, பரீட்சை எழுதிட்டாரு, உடம்பும் ஃபிட்டாக இருக்குது, உயரமெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ யூ ஆர் செலக்டட்னு நீங்கள் அந்த கோட்டை தாண்டின பிறகு அப்புறம் தான் வச்சு வெளுப்பாரு பார்க்கணும் ட்ரைனிங். சொல்லுங்க ஆமென். ஆமாம், ஒத்த பிள்ளையா மெத்தையில் கொசுவலையில் தூங்கின பிள்ளை அங்கே போய் சேர்ந்தாச்சுன்னா முடிஞ்சு கதை. 4 மணிக்கு குளிரில் பெல்லை அடிப்பார். பெல்லு அம்மா தண்ணி ஊற்றினாலும் பிள்ளை எந்திரிக்காது. பெல்லு அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே சுருக்குன்னு எந்திரிச்சு அடுத்த 5 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகி ஓடணும் கிரவுண்டில். இல்லைன்னா வருவார் கம்போட. ஒரு நாள் அடிக்கிற அடியோட வாழ்க்கையில் மறக்க மாட்டான். ஒரு நாள் தான் அடிப்பார். ஒரு நாள் ஒருத்தனை அடிக்கிறதோட அவ்வளோ பேரும் பாடம் கற்றுக்குருவான். சொல்லுங்க ஆமென். தண்டனையின் பிரம்பு சாலமோன் சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளையுடைய மதியினத்தை அகற்றும். அடுத்த ஒரு அடி அடிக்கும் போதே 4 மணி விசில் பூன்னு ஊதும் போது அவ்வளோ பேர் எந்திரிச்சு ட்ரௌசர் போட்டு பூட்ஸ் கட்டி ஓட ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்க ஆமென். அபிஷேகம் பண்ணுறது வேற, ட்ரைனிங் வேற. அதெல்லாம் முடித்து சைக்காலஜி ட்ரைனிங் 1000 ட்ரைனிங் முடித்த உடனே தான் ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்து உடனே இன்ஸ்பெக்டரை போடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு, அது போயிட்டு போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதுக்கும் அப்படி தான். தேவன் அபிஷேகம் பண்ணுறார் தைல குப்பியில். அதுக்கு பிறகு அவனுக்கு ட்ரைனிங் தொடங்குது. அவன் தேவனை நம்ப கற்றுக்கொள்கிறான். உயிருக்கு பயந்து ஓடும்போது தன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவரை துணைக்கு கூப்பிடுறான். சொல்லுங்க ஆமென். அதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞர்களும் ஆகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான சங்கீத வார்த்தை. 2 காரியத்தை மனதில் வைங்க. தேவன் செய்கிறத போய் நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். நீங்கள் உத்தமமாக நடந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாக நீங்கள் கவர்மெண்ட்டில் கரெக்டாக நடந்து லே ஆஃப் வாங்காமல் சொன்ன நாள் படி போய் கரெக்டாக உங்கள் சர்வீஸ் ரிஜிஸ்டரில் எந்த புள்ளியுமே இல்லை, ரிமார்க்கே இல்லை. கரெக்டாக வேலைக்கு வருவார், லஞ்சம் வாங்க மாட்டார், நல்ல மனுஷன், கரெக்டாக வேலை செஞ்சார், மேலதிகாரி சொன்னது கேட்டார், கிளியராக உங்கள் ரெக்கார்டு, சர்வீஸ் ரெக்கார்டு எஸ்ஆர் கிளியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு வர வேண்டியதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. முதல்ல எஸ்ஆரை தான் பார்ப்பாங்க, சர்வீஸ் ரிஜிஸ்டர். இவர் சர்வீஸ் பண்ண காலத்தில் எப்படிப்பா பண்ணியிருக்கிறார், லஞ்சம் வாங்கினாரா, ஒழுங்காக வேலைக்கு வந்தாரா, 200 எத்தனையோ நாள் இருக்குது, இவ்வளோ நாள் வேலைக்கு வரணும், இவ்வளோ நாள் வந்திருக்கிறாரா, எல்லாம் பார்க்குறாங்க. சரி கரெக்டு தான், இவர் கொடுக்க வேண்டியது அப்புறம் தள்ளி விட்டுரு, கொடுத்துரு. சொல்லுங்க ஆமென். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒழுங்கினோம் டிமிக்கி அடிக்கிறது, குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறது, வேலைக்கு போகாதது, அங்கிட்டு கையை நீட்டி லஞ்சம் வாங்குறது, உருப்படாததை பூரா குளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். ஏற்று பேசுகிறதெல்லாம் ஒரு நாள் வரும். சில ஆள் பாருங்க, ரிட்டையர்டாக இருக்கும் முதல் நாள் கரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணுவான். ரிட்டையர்டாக இருக்கும் முதல் நாள் சஸ்பெண்ட் பண்ணுவான், ஒன்றுமே வராது. கடைசி வரைக்கும் ஒன்று விடகா வெட்டி சாக வேண்டியதுதான். காரணம் என்ன? இவன் உத்தமமாக நடக்கலை. சொல்லுங்க ஆமென். தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் பாருங்க, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சொல்லுங்க ஆமென். 2 காரியம் இருக்கு. ஒன்று தேவன் செய்கிறது, அதில் போய் நீங்கள் சாவியை போடவே கூடாது. அவர் கரெக்டாக போயிட்டு இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் கரெக்டாக செய்யணும், அதுதான் முக்கியம். சொல்லுங்க ஆமென். நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். 2ஐயும் குழப்பக்கூடாது. குழப்பவர்கள் தான் ரொம்ப சிரமப்படுறாங்க. சொல்லுங்க ஆமென். நீ கெஞ்சி அழுகலாம் வேண்டியது, நீ உத்தமமாக செய்ய வேண்டியதை, உன் சர்வீஸ் ரிஜிஸ்டர் கிளியராக இருந்தால் ஓகே. சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இரார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் செய்ய வேண்டியது போய் நீங்க டச் பண்ண வேண்டாம், அவர் அதை கிளியரா செஞ்சிருவார். ஆனா மனுஷன் செய்ய வேண்டியதை செய்யணும். வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்
அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக உங்களுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், பிள்ளைகள் ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு முடிவு எடுங்க. ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க. உங்கள் வீட்டு ஜெபக்கூட்டத்தையெல்லாம் தள்ளி விடாதீங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் லேசாக மீசம் முளைக்கும் போது பாலத்துக்கு போயிடுவான். வீட்டு ஜெபம் கசக்கும், கேட்குதா எல்லாருக்கும்? அது வரைக்கும் சின்ன பிள்ளை நல்லா இருப்பான், வீட்டு ஜெபம் வருவான், பாஸ்டர் கூப்பிட்டா வருவான், எல்லாம் கிளியராக போயிட்டுருங்க. லேசாக மீசம் முளைக்கும் 17-18 வயசில். எல்லாருக்குமே சொல்கிறேன், அப்போ தான் கிம் உள்ள நுழைவார். யார் நுழைவார்? ஏசுநாதர் வெளியே போயிட்டு கிம் உள்ளே வந்துடுவார். கிம் ஜோ உன் கிம் கட்டிங்கில் இருந்து எல்லா கட்டிங்க. அப்புறம் எல்லாருக்குமே சொல்கிறேன், அப்புறம் செல்ஃபோனை ஒளி வாங்கி அப்படியே ஒளிஞ்சு அதெல்லாம் உள்ள ஏசுநாதர் வெளியே வந்துட்டு கிம் உள்ளே போயிடுறாருன்னு அர்த்தம். நம்ம கெடுறதுக்கு அங்கே தான் வேலை ஆரம்பிக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. வீட்டு ஜெபம் கசக்குது, பாட்டு கசக்குது, ஜெபம் கசக்குது, பைபிளை திறந்து மாத கணக்கில் ஆச்சு, கிம் உள்ளே போயிட்டாருன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய ஆலயம் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சொல்லுங்காமே, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். என் இருதயம் நாடும். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆராதனை செய்யறதுக்கும் அந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் அப்படியே மனமகிழ்ந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கும் என் இருதயம் நாடும். சொல்லுங்காமே. உயர்த்துகிற வேலை உங்கள் வேலையே இல்லை, சிரமப்படாதீங்க. உயர்த்துற வேலை உங்கள் வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலை. அதில் போய் குழப்பம் பண்ணால் சிரமப்படுவோம். உன்னை உயர்த்துறது ப்ரமோஷன், அந்த வேலையெல்லாம் அவருடைய வேலை. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வார்த்தைகளை சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மகிமையுள்ள வார்த்தை வாசிக்கிற 5ஆம் வசனத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஒளிச்சும் மறைக்கிறாரு, ப்ரமோஷனையும் கொடுக்குறாரு, ரெண்டையும் செய்கிறார். தீங்கு வருது, தீங்கு நாள் வருது, அவர் கிளியராக தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து கண்மலையின் மேலே மறுபடியும் மறைத்து ஒளித்து அவர் கண்மலையின் மேலே உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். எல்லாத்தையும் அவரே செஞ்சிடறார். சொல்லுங்க அல்லேலூயா. இது அனுபவம், தேவனோடு நடக்கிற மனிதருடைய அனுபவம். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதைகளில் என்னை நடத்தும். வாசிக்கிறோம் 13ஆம் வசனத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சொல்லுங்க அல்லேலூயா. தயவுசெய்து ஆசையோடு பைபிள் படிங்க. நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லை. செல்போனை தேவைக்கு பயன்படுத்துகிற மனிதன் உயர்த்தப்படுவான். தேவைக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. செல்போன் நான் வைத்திருக்கிறேன். பேங்க் டிரான்சாக்ஷன், ரயில்வே டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட், இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவுக்கு ஹோட்டல் புக்கிங் பண்ணலாம், இங்கேருந்து ரஷ்யாவில் புக் பண்ணலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், படிக்கலாம், PhD படிக்கலாம், எல்லாத்துக்கும் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன். அதில் தான் கொண்டு வந்துட்டேன். அதில் தான் OTP வருது, அதில் தான் சகலம் வருது. அதில் என்ன வேலை நடக்காது தெரியும் எனக்கு. நானும் வேலை செய்கிறேன். அரசாங்கத்தினுடைய எல்லா பத்திரம் டவுன்லோட் பண்ணலாம், பட்டா, வில்லங்க சர்டிஃபிகேட், அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. எனக்கு விவரம் தெரியாமல் சொல்லலை, விவரம் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதுலேயும் ஆபாச படங்கள் வருது, அதுலேயும் அநியாயங்கள் வருது, அதுலேயும் சொல்லுங்க ஆமென். ஒரு நேரத்தை முழுங்கி உன்னை இருட்டுக்குள்ளே கொண்டு போகிற எல்லாமே வருது. உள்ளம் இருட்டாயிருச்சுன்னா உன் இருதயம் இருட்டாயிருச்சுன்னா முடிஞ்ச கதை, அவ்வளோதான். ஆலயம் இருட்டு. உள்ளம் இருட்டுன்னா உன் ஆலயம் இருட்டாயிரும். விளக்கு அதுதான், அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச கதை, வெறும் சரீரம் தான் இருக்கும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். தன்னை காத்துக்கொள்ளனா இருட்டு தான். தன்னை நீ காத்துக்கொள்ள ஒப்படைக்கலன்னா உன் உள்ளம் வாழ்க்கை எல்லாம் இருட்டா மாறிடும். சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்லுங்க ஆமென். உங்களை எச்சரிக்கிற கடவுளுடைய வார்த்தையை படிங்க. தயவு செய்து பைபிளை படிங்க. வாஞ்சி வைத்து ஆசை வைத்து சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு சொல்கிறேன், வேத புத்தகத்தை படிங்க. சொல்லுங்க ஆமென். அது உங்களை உயர்த்தும், உங்களை வழி நடத்தும். ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடும் பொழுது